நம்ம வீட்டில் கண்ணாடி வந்து நம்ம ஜன்னலுக்கோ இல்லை கதவுக்கோ நம்ம போடும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் டிசைனும் ஒரு பக்கம் வந்து பிளைனா இருக்கிற கண்ணாடி வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுல இந்த பிளைனா இருக்கிற பகுதியவோ இல்லை இந்த மாதிரி டிசைன் இருக்கிற பகுதியோ வந்து நம்ம எந்த பக்கம் வந்து வச்சு வந்து நம்ம ஜன்னல்லையோ இல்லை கதவுலையோ ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இத மாதிரி டிசைன் உள்ள பகுதியை வெளியில வச்சு ஃபிக்ஸ் பண்ணணுமா, அப்படி பண்ணனா அதுக்கான ரீசன் என்ன, இல்ல இது மாதிரி பிளாட்டா இருக்கிற பகுதியை வந்து வெளியிலயோ இல்லை உள்ளேயோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கான ரீசன் என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரியான கண்ணாடியை வந்து நம்ம இப்போ வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கான காரணம் என்னங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து நிறைய மாடல்ல வருது. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா பிளைன் கிளாஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்ணாடி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்க எல்லா இடத்துலயுமே வந்து பிளைன் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதிகபட்சமா பிளைன் கிளாஸ் யூஸ் ஆகுது. பிளைன் கிளாஸ் எப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா பிளைன் கிளாஸ் சொல்லுவாங்க, இல்ல கிளியர் கிளாஸ் சொல்லுவாங்க, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் உள்ளேயும் வெளியேயும் ரெண்டு பக்கமும் இருந்து நம்ம பாத்துக்கலாம். வெளியில இருந்து உள்ள நடக்கிறதோ உள்ள இருந்து வெளில நடக்கிறதோ பாத்துக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க ஜன்னல், கதவு, ஷோகேஸு, ஆபீஸு, எலிவேஷனு, ஷோரூமு எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம இந்த பிளைன் கிளாஸ் வந்து உபயோகப்படுத்துறோம். அதிகபட்சமா பிளைன் கிளாஸ் தான் உபயோகப்படுத்துறோம். இந்த பிளைன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருந்து நம்ம இன்னொரு பக்கத்தை பார்த்துக்கலாம். அதே மாதிரி வெளிச்சமும் நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஆபீஸ்க்குள்ளேயோ வெளிச்சமும் வந்து இது எந்த ஒரு தடையும் இல்லாம உள்ள வரும். அதே மாதிரியான உபயோகத்துக்கு தான் வந்து நம்ம பிளைன் கிளாஸ் யூஸ் பண்றோம். இப்ப மற்ற கிளாஸை நம்ம யூஸ் பண்றதுக்கு காரணம், இப்ப இந்த பிளைன் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமுமே வந்து தெரியும். நம்ம உள்ளே இருந்து வெளியும் வெளில இருந்து உள்ளே என்ன நடக்குது அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது தெரியக்கூடாது, ஒண்ணு ரெண்டு பக்கமும் தெரியாத மாதிரி போடணும், இல்ல உள்ளே இருந்து வெளியிலயோ வெளியில இருந்து உள்ளேயோ பாக்குற மாதிரியான கண்ணாடியை வந்து நம்ம உபயோகப்படுத்தணுங்கிற சூழ்நிலை வரும்போது தான் இந்த மாதிரி கண்ணாடிகள்ல மற்ற மாடல் கண்ணாடிகளை நம்ம யூஸ் பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வீடுகள்ல நம்ம வந்து ஜன்னலுக்கு வந்து நம்ம கண்ணாடி போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமா நம்மளோட பிரைவசி முக்கியமா தேவை. அதுக்காக தான் நம்ம பிளைன் கிளாஸை தவிர்த்துட்டு, அதாவது கிளியர் கிளாஸை தவிர்த்துட்டு இது மாதிரி டிசைன் இருக்கிற கிளாஸ் வந்து நம்ம போடுறோம். இந்த டிசைன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பிளர் பண்றதுக்காக தான். வெளியில இருந்து உள்ள பாக்குறதே உள்ள இருந்து வெளில பாக்குறதே தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால பிளைன் கிளாஸ்ல ஒரு சைடு வந்து பிளைனாவும் இன்னொரு சைடுல வந்து இத மாதிரி டாட்டாவோ இல்ல இத மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகுற டிசைனாவோ நம்ம வாங்கி உபயோகப்படுத்துறோம். இப்படி இந்த மாதிரி கிளாஸ் வந்து இது அடுத்து வந்து நம்ம ஜன்னல்ல யூஸ் பண்றோம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தெரியாது. நம்ம பார்க்கணும் அப்படின்னா உள்ளே இருந்து வெளியிலே பார்க்கணும்னாலும் நம்ம திறந்துதான் ஜன்னலையோ கதவையோ திறந்துதான் பார்க்கணும். அதே மாதிரி வெளியில இருந்து உள்ள பார்க்கணும்னாலும் இதை நம்ம திறந்தாதான் உள்ள தெரியும். அதனால இது அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா வீடுகளில் உள்ள ஜன்னல்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம உபயோகப்படுத்துறோம். நம்ம பிளைன் கிளாஸ் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரைவசி தேவைன்னா அது எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டு நம்ம மறைக்கிற மாதிரி இருக்கும். அது இதுல தேவையில்லை. அப்புறம் இந்த டிசைன் எந்த பக்கம் வச்சு போடுறது, இல்ல இந்த பிளைன் எந்த பக்கம் வச்சு போடுறது அது சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் சில கண்ணாடிகளும் இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிளைன் கிளாஸ்லயே இது டிண்டட் கிளாஸ். இது டிண்டட்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரிய வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா பிளைன் கிளாஸ்ல வீட்டுக்குள்ள வரும், வெளிச்சம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்துல அதுல இருக்கிற அந்த வெப்பமும் சூடும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயோ ஆபீஸ்க்குள்ளேயோ அது வரும். இந்த மாதிரி அந்த பிளாக்கோ இல்ல கிரேவோ இதுல வந்து நம்ம வந்து அந்த கலர் ஆட் பண்ணி இருக்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சம் டைரக்டா உள்ள வர்றது தடுக்கப்படுது. அதே மாதிரி வெப்பமும் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராது, ஓரளவுக்கு உள்ள வராம தடுத்து. பிளைன் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு வந்து ஹீட் வந்து உள்ள வராது. நம்ம ஏசி யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஆனா இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிரே டிண்டடு, பிளாக் டிண்டடு அப்படி 2-3 வெரைட்டில வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் கிளாஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட பிளெயின் கிளாஸ் மாதிரி தான், ரெண்டு பக்கமும் தெரியும். இது உள்ள இருந்து வெளில பார்க்கலாம், வெளியில இருந்து உள்ள பார்க்கலாம், அந்த மாதிரி உள்ளது. பிளெயின் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா பிளெயின் கிளாஸோட கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். விலை கம்மியான கிளாஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த மாதிரி கிளாஸ் தான் வந்து, இந்த மாதிரி கிளாஸ் தான் வந்து கம்மியாகவும் இருக்கும் விலை. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ். இந்த மாதிரி கிளாஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் வே கிளாஸ்பாங்க, அப்படி இல்லைன்னா ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சில கலர்ஸ்ல வரும். ப்ளூ கலர்ஸ், கிரீன் கலர்ஸ், கோல்டன் கலர்ஸ், இந்த மாதிரி இதுல வரும். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஒரு சைட்ல இருந்து பார்க்கலாம், ஒரு சைட்ல இருந்து பார்க்க முடியாது. அது எப்படின்னா இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மிரர் மாதிரி, அதாவது முகம் பார்க்குற கண்ணாடியில இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இதுல வச்சிருப்பாங்க. இது நம்மளோட முகத்தை, நம்மள என்ன எதிர என்ன இருக்குதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இன்னொரு சைட்லயும் ஒரு கலர் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் ப்ளூ, கிரீன் அந்த மாதிரி கலர்ல வரும். இது வந்து எப்படி வந்து ஒரு சைடு மட்டும் பாக்குற மாதிரி இருக்குதுன்னா, இதை நம்ம ஜன்னல்ல உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளியில வந்து நடக்கிறது நம்ம உள்ளுக்குள்ள இருந்து பார்க்கலாம். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வீட்டுக்குள்ளார ரூம்குள்ளார நடக்கிறது வந்து தெரியாது. அது எப்படின்னா, நம்ம சூரிய வெளிச்சம் வந்து நம்ம டேல வந்து சூரிய வெளிச்சம் வெளியில இருக்கும் போது இது வந்து வெளியில இருக்கிற சூழ்நிலையை அப்படியே இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரதிபலிக்கும். அதனால வந்து நாம வெளியில இருந்து பார்த்தோம்னா நம்மளோட உருவ அமைப்பு தான் தெரிந்து, முகம் தான் வந்து முகம் பார்க்குற கண்ணாடியில இருந்து தெரியுற மாதிரி தெரியுமே தவிர வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியாது. இது எப்பன்னா டேல, அதுவும் சூரிய வெளிச்சம் இருந்தா இது அது மாதிரி வேலை பண்ணும். அப்படி இல்ல, சூரிய வெளிச்சம் கட் ஆகுது, ஈவினிங் ஆகுது, இல்ல சூரிய வெளிச்சம் இல்லை அப்படின்னா பிளைன் கிளாஸ் மாதிரியே, அதாவது இந்த டிண்டட் கிளாஸ் மாதிரியே ரெண்டு பக்கமும் தெரியும். இது ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி, சூரிய வெளிச்சம் இல்லைன்னா ரெண்டு பக்கமும் தெரியும். இதுவும் பிளைன் கிளாஸை விட இந்த கிளாஸை விட கொஞ்சம் ரேட் அதிகம். இதை இல்லாம இதே மெத்தட்ல ஒரு சைடு வந்து பிளைன்ல வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி வரும், ஃப்ராஸ்டட் கிளாஸ்பாங்க. அது ரெண்டு பக்கமும் தெரியாது. நம்ம இதே கான்செப்ட் தான். ஆனா இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பக்கத்துல நிற்கும் போது நம்மளோட நிழல் வந்து இதுல வந்து தெரியும். அதனால இது ஓரளவு வந்து நம்ம நிழலையும் பிரதிபலிக்கும். ஆனா ஃப்ராஸ்டர் கிளாஸ்ல அந்த நிழல் பிரதிபலிப்பு இருக்காது. இந்த ஒரு சைடை வந்து ஃப்ராஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால ஃப்ராஸ்டர் கிளாஸ்ல வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. அது ஒரு கிளாஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த மாதிரி கிளாஸ் வந்து மார்க்கெட்ல இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பிளைன் கிளாஸ் தான், ஆனா ஒரு சைட்ல வந்து பெயிண்ட் கோட்டிங் பண்ணி வந்து வரும். என்ன கலர், நிறைய கலர்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்க அவைலபிள் கலர்ஸ் வந்து இதுல கோட் பண்ணி வரும். நம்ம கலர் கலரா வந்து கண்ணாடி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கண்ணாடி வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இது எல்லா கண்ணாடிகளோடையும் ரேட்டு இது அதிகம். கடைசியா இப்போ நம்ம வீடுகளில் உபயோகப்படுத்தும் போது ஜன்னல்லையோ டோர்லயோ வந்து இந்த டிசைனை வந்து எந்த பக்கம் யூஸ் பண்ணணும், இந்த பிளைனை எந்த பக்கம் வைக்கணும், உள்ளேயா வெளியே, அப்படி வைக்கணும்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க அதிகபட்சமா ஜன்னல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் வந்து வீட்டுக்கு உள்ளறையும், இந்த பிளைன் சைடு வந்து வீட்டுக்கு வெளியிலையும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டுல வந்து கிரில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஜன்னல் உபயோகப்படுத்தி கிரில் வந்து முன்னாடி சேஃப்டிக்கு வச்சிருவாங்க. நாம கை வந்து சின்ன அளவுல தான் உள்ள விட்டு நம்ம வந்து இந்த விண்டோவை திறக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியும். ஒரு கை போற அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் போது இந்த நம்ம ஜன்னல்ல வந்து நாளடைவுல வெளியில இருக்கிற அழுக்குங்க, ஜூஸுங்க, சில கரைகள்லாம் வந்து நம்ம இந்த டிசைனை வந்து வெளியில வச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியா இதுல வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்படி ஃபார்ம் ஆகுற தூசையோ அழுக்கையோ நம்மளால வந்து சுலபமா கிளீன் பண்ண முடியாது. அதனாலதான் இதே நம்ம இந்த பிளைன் சைடை வந்து நம்ம வெளியில வச்சோம்னா சீக்கிரமா வந்து இதுல வந்து தூசுகள் வந்து நிரந்தரமா இருக்காது. உங்களுக்கு லேசா படிஞ்சா கூட காத்தடிக்கும் போது அது உடனே வந்து போயிடும். அப்படி இல்லை மழை பெய்யும் போது கூட அந்த கரைகள் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும்.
அதனால எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நீட்டாவும் பிளைனாவும் விசிபிளாவும் இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைன் சைடை வந்து வெளியில வச்சு பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா நாம கிளீன் பண்றதுக்கு நம்ம ஜன்னல்ல எதுனா கரை படுது அப்படின்னா கிளீன் பண்றதுக்கு நம்மளுக்கு சிரமமா இருக்கும். அதே இந்த டிசைனை நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறோம், இதுல ஒரு அழுக்கோ கரையோ படியுது அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம உள்ளுக்குள்ள இருந்தே இதை கிளீன் பண்ணிக்கலாம். அந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ் உபயோகப்படுத்தும் போது பிளைன் சைடை வந்து சர்ஃபேஸ் பிளாட்டா இருக்க சைடை வந்து நம்ம வெளியிலையும் சர்ஃபேஸ் வந்து டிசைனாவோ ப்ரொஜெக்ஷனாவோ இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த டிசைன்ஸை வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சு பிக்சிங் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்.